கம்மிங் சண்டே வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பட்ஜெட்டு. இன்ன பட்ஜெட் செம்ம மேடாக இருக்க போகுது. ஸோ இன்ன பட்ஜெட்டில் என்னென்ன அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தா ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் ஆகட்டும் அண்டு இவி அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தமாரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ப்ரீடிஃபைன்டாக செலக்டே பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதை தவிர்த்து இந்த பட்ஜெட்டில் எது ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து எது ரொம்ப மெயின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இண்டிவிஜுவல் டேக்ஸு இது ரிலேட்டடாக நம்மளுக்கு ஏதோ ஒரு நியூஸ் வர சான்சஸ் இருக்குது. வந்து ஒரு அசப்ஷன் தான், டேக்ஸ் கண்டிப்பாக இது பண்ணுவாங்கன்னு இல்லை. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்க சண்டே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. ஸோ சண்டே வந்து மார்க்கெட் ரன் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் எடுக்க போகிறீங்கன்னா யோசிச்சு எடுங்க. ஏன்னா எல்லா ப்ரீமியமுமே வந்து 2x மேலே ஜாஸ்தியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அதிகமாக யூஷுவல் ப்ரைஸோட ஜாஸ்தியாக இது சைடே எடுக்காமல் இருக்கிறதும் சில வாட்டி நல்லா தான் இருக்கும். ஸோ எத்தனை பேர் நீங்கள் பட்ஜெட் அன்னைக்கு ட்ரேட் பண்ண போகிறீங்க? என்ன மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏன்னா பட்ஜெட் வந்து இன்னும் ஒரு நாள் கேப் இருக்குது, நாளைக்கு லீவு தான். ஸோ நாளைக்கு நீங்கள் என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க பட்ஜெட்டுக்கு? நீங்கள் என்ன மாதிரி ஸ்பெக்குலேட் பண்ணி வச்சுருக்கீங்க? என்னென்ன விஷயங்கள் ஸ்பெக்குலேட் பண்ணி வச்சுருக்கீங்க வரப்போகிற பட்ஜெட்டுக்கு? ஸோ இது எல்லாமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பட்ஜெட்டுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம் என்ன மாதிரி பட்ஜெட் அப்படின்ட்டு. தேங்க்யூ.